அன்பு மக்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 24 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள் இவ்வுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். ஆனால் அவர் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் காலத்தினால் அழிக்கவே முடியாத வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்கள். நம்மளை போன்ற இந்த தலைமுறை, நம்ம அப்பாக்கள் தலைமுறை, நமக்கு அடுத்து வந்திருக்கிற, அதுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறைகள் அனைத்துமே அவருடைய திரைப்படங்களை, குறிப்பாக பக்தி திரைப்படங்கள், நம்ம விடுதலை போராட்ட திரைப்படங்கள், குடும்ப திரைப்படங்கள் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவர் நடிச்சிருந்தார். அவர் அறிமுகமான ஆண்டு 1952 பராசக்தி என்ற மிகப்பெரிய வெற்றி படத்துடன் அறிமுகமாகிறாரு. 1952 முதல் 1988 வரை கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் 3-5 திரைப்படங்கள் வரை நடித்து கொண்டே இருந்தார் தொடர்ச்சியாக. அதில் 1988ஆம் ஆண்டு தன்னுடைய 275வது திரைப்படத்தை நடித்து முடித்தார். அதுக்கப்புறம் 91லிருந்து 99 வரைக்கும் சில படங்கள் நடித்தார். 1999 படையப்பாங்கிற ஒரு படம் முன்னாடி வந்துச்சு. அதற்கப்புறம் நம்ம நடிகர் விஷாலுடைய அண்ணன் நடித்த பூப்பறிக்க வருகிறோம் படம் தான் அவருக்கு இறுதி படமாக அமைஞ்சது. 1958ஆம் ஆண்டில் தான் வரலாற்று திரைப்படங்களில் பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு சொல்லணும். ராமாயணம் திரைப்படத்தில் பரதனா அவர் நடிச்சிருந்தாலும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். அதன் பிறகு 1959ஆம் ஆண்டு நாமெல்லாம் மறக்கவே முடியாத வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற நம் முன்னோர்களுடைய விடுதலை போராட்ட உணர்வை வெளிக்கொண்டு வருகிற ஒரு மாபெரும் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படியே தீப்பொறி மாதிரி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும், இப்போ நான் பேசுகிற இது வரைக்கும் நம்மளால் ஒரு நிமிடம் தொடர்ச்சியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிமிடம் கூட பேச முடியாத எத்தனையோ நடிகர்கள், மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல திரைப்படங்களை தொடர்ச்சியாக 3 நிமிடம், 4 நிமிடம், 5 நிமிடம் என நிமிட கணக்கில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய வசனத்தை சளைக்காமல் பேசி, அதுவும் நம்ம இன்றைக்கி பேச்சு வழக்கில் தமிழ் பேசுகிறோம். அந்த காலத்தில் அந்த சொற்றொடரை, அந்த பக்தி பாடல்களை, இலக்கியங்களை அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே அவர் இயற்கையாக அப்படியே அவர் ஞானோதயத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது. அவர் மனப்பாடம் பண்ணி பேசுறது கூட அவராக என்னமோ எல்லாமே சொல்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தார். அப்படி ஒரு மாபெரும் நடிகர் அவர். 1961ஆம் ஆண்டில் ஸ்ரீவல்லின்னு ஒரு திரைப்படத்தில் முருகப்பெருமானுடைய அவதாரமாக நடிச்சிருந்தார். அதே 1961ஆம் ஆண்டில் கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க விடுதலை போராட்ட வீரராகிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். வ.உ.சி. அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக என்னென்ன தியாகங்களை செஞ்சார், அவர் இறுதி காலத்தில் என்னென்ன துன்பப்பட்டார் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கதைக்களத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கோம் அந்த படம். இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு காட்ட வேண்டிய கட்டாய திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் 1964ஆம் ஆண்டில் கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். மகாபாரதத்தில் கர்ணன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருக்கலாம், ஆனால் அந்த கதாபாத்திரத்தை தான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நடிகர் என்பதை அவர் காமிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 1965 திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடிச்சிருந்தார். அதன் பிறகு 1966ஆம் ஆண்டு சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நாரதராகவும் வித்யாபதியாகவும் நடிச்சிருந்தார். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆண்டு. அந்த ஆண்டில் கந்தன் கருணை அப்படின்னு ஒரு பக்தி திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அதில் வீரபாகு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பான ஒரு பக்தி பழமாக நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு 1972ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் அவர். இது போன்ற அவர் நடித்த வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்கள், பக்தி திரைப்படங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னாலே அவர் சிவாஜி அவர்கள் தான் நினைவுக்கு வருவார். கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னாலே அவர் முகம் தான் நினைவுக்கு வரும். அது போன்ற அவர் கடவுள் முருகனா நடித்தது, சிவபெருமானா நடித்தது, இது போன்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார், அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. அவரை போன்ற ஒரு நடிகர் நிச்சயமாக இந்த உலகத்தில் இல்லை, இனியும் வரப்போவது இல்லை. அது என்னுடைய மிக தாழ்மையான தெளிவான கருத்து அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகர் அந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டையும் அதனுடைய பழக்க வழக்கங்களையும் அதனுடைய வரலாறையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வாழ்ந்தார் அப்படிங்கிறது இவர் ஒருத்தரை தவிர யாருமே இல்லை, இனியும் வரப்போகிறதில்ல. அதனால் சிவாஜி அவர்கள் காலத்தினால் மறைந்தாலும் நம் நினைவுகளில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர், ஒரே நடிகர் அவர் தான் அப்படிங்கிறத நிச்சயமாக அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.